அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அன்றைக்கி நானும் என் நண்பரும் அப்படி வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்போ எதிர்த்தாப்பில் சில இளைஞர்கள் வந்தாங்க. அவங்க நவநாகரீக உடை அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி அணிஞ்சிருக்கிறாங்க. ஜீன்ஸ் போட்டிருக்கிறாங்க, அது முட்டிக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. என்னங்க இது இப்படி இருக்குது அப்படின்னா, இதான் சார் ஜென் இசட் அப்படின்னார் அவர். ஜென் இசட் அப்படின்னா இந்த 1990களுக்கு பிறந்த தலைமுறை இருக்கே, இதை ஜென் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறப்ப தலைமுடியை பார்த்தீங்கன்னாலே கலர் கலராக இருக்குது. கருப்பாக இல்லை, ஆக மொத்தம் நமக்கெல்லாம் கருப்பாக இருக்கிறது தான் தலைமுடி. வயசான பிறகு கூட டை அடிச்சிக்கிற நம்ம தலைமுறை ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதுதான் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த இசட் ஜெனரேஷன், இசட் தலைமுறை அப்படின்றாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, தன்னுடைய தோற்றம் இப்படி இருக்க வேண்டும், தலைமுடி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே இவங்க புத்தகம் வாங்குவதற்காக செய்கிற செலவை விட, புத்தகம் வாங்குகிறாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க, இதுக்கு செய்கிற செலவை விட ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி தோற்றம் இருக்கணுன்றதுக்காக அவங்க செலவழிப்பது அதிகமாக இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டுமா? இது அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை ஒரு முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். டைட்டானிக்னு ஒரு திரைப்படம் வந்தது, நீங்கள் இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள். உலக புகழ்பெற்ற திரைப்படம். ஜேம்ஸ் கேமரான் அப்படிங்கிற புகழ்பெற்ற இயக்குனர் எடுத்த திரைப்படம். அந்த கதாநாயகி கேட் வின்ஸ்லெட் அப்படின்னு அவங்க பேர். அவங்க இந்த திரைப்பட கதாநாயகிக்குன்னு சில எழுதப்படாத விதிமுறைகள் இருக்குது இல்லைங்களா? அவங்க தோற்றம் இப்படி இருக்கணும், நிறம் இப்படி இருக்கணும், எடை இவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி சில வரையறைகள் எல்லாத்தையும் உடைத்தவர்கள் அந்த கதாநாயகி. ரொம்ப மரியாதையோடு தான் சொல்லணும், ஏன்னா அவங்க அப்படிப்பட்டவங்க. பொதுவாக நம்ம கதாநாயகினா ஒல்லியாக தானே இருக்கணும், இல்லை கொஞ்சம் குண்டு, கொஞ்சம் அப்படி கஷ்கு முஷ்குன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் இப்படித்தான் திரைப்படத்திலும் காட்சியளிப்பேன். நீங்கள் எந்த வகையிலையும் இந்த ஃபோட்டோஷாப்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் டெக்னிக்கலாக என்னை ஒல்லியாக காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக, எடை குறைவாக என்னை காட்ட வேண்டும்ன்றதுக்காகலாம் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. என்னை இப்படியே தான் நீங்கள் காட்டுவீங்கன்னா நான் சம்மதம் அப்படின்னு அவங்க சொல்லி, அதுக்கு பிறகு நடித்த எல்லா திரைப்படங்கள்லையும் இதை ஒரு கண்டிஷனாக முன்வைக்கிறாங்க. நான் இதுதான், ஐ ஆம் ஹாப்பி வித் மை லுக்ஸ் அப்படின்றாங்க. இதை ஒரு திரைப்படத்தினுடைய, அதுவும் வெற்றிகரமான திரைப்படத்தினுடைய கதாநாயகி இதை சொன்னாள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். தன் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மனோபாவத்தை உடைத்து எறிந்து விட்டார் அந்த உன்னதமான நடிகை. ஏன் நீங்கள் மட்டும் இப்படி அப்படின்றப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தாய் என்கிற முறையில் அமெரிக்க பெண், இளம் பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதைத்தான். தன்னுடைய தோற்றத்தை கண்ணாடியில் பார்த்து நான் அப்படி இல்லையே என்கிற ஏக்கத்தை என் மகளுக்கு நான் ஏற்படுத்திவிடக்கூடாது. நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேனோ இதுவே போதுமான அழகு என்கிற மனோபாவம் ஒவ்வொரு அமெரிக்க இளம் பெண்ணுக்கும் வர வேண்டும். அதற்கு நானே ஒரு முன்மாதிரியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னாங்க. எவ்வளவு அற்புதமான விஷயம்! ஏதாவது ஒரு வகையில் தன்னை அழகாக மாற்றிக்கணுன்றதுக்காக தன்னுடைய இயற்கை வடிவத்தில் இருந்து விதவிதமான நிறம், விதவிதமான ஆடை, விதவிதமான தோற்றம், மீசை, தாடி, தலைமுடி, அப்புறம் பெண்களுக்குன்னு விதவிதமான அலங்காரங்கள், இது எல்லாம் உங்கள் உடம்பை வைத்து யாரோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதின் அந்த தடுமாற்றத்தை வச்சுட்டு யாரோ ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்காக ஊடகங்கள் வழியே வருகிற விளம்பரங்கள் எல்லாம் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காகத்தான். உங்கள் நிறம் என்னவோ அதுவே அழகுதான், உங்கள் உயரம் என்னவோ அதுவே அழகுதான், சந்தேகம் இல்லை. என்னுடைய அழகு என்பது இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேனோ இது சுத்தமாக, சுகாதாரமாக, ஆரோக்கியமாக இருந்தால் அதுதான் அழகு. இப்படி சொல்கிறனே, அழகாக இருப்பதை விட ஆரோக்கியமாக இருப்பது தான் அழகு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஐயோ அந்த பொண்ணு ஹீமோக்ளோபினே கம்மி, அந்த பொண்ணுனால் வேகமாக நடக்க முடியாது, அந்த பொண்ணுக்கு குடலில் ரொம்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இப்படிலாம் இருந்தால் அந்த பொண்ணுக்கு முட்டி வலிங்க அப்படின்னா, அழகாக இருப்பதை விட ஆரோக்கியமாக இருப்பது தான் முக்கியம். இன்னொன்று சொல்லிட்டாங்களா, ஆரோக்கியமாக இருப்பது போலவே அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பதும் மிக முக்கியம். இதெல்லாம் தான் கல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது.
எஜுகேஷன் அப்படிங்கிறது உண்மையான கல்வி இதுதான். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னு நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் பெரியவங்க நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி புள்ளிங்கோ குரூப்புன்னு ஒன்று வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஜென் இசட் தன்னுடைய தோற்றத்தை பற்றி கவலைப்பட்டே காசை வீணாக்குவார்கள்னு கண்டிப்பாக நம்ம பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அன்றைக்கே நம்முடைய தமிழனும் தமிழச்சியும் இதை சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் நடிகை சொல்லுகிறார், ஐ எம் ஹாப்பி வித் மை லுக்ஸ். என்னுடைய தோற்றம் என்னவாக இருக்கிறதோ அதுவே எனக்கு போதுமான நிறைவை தருகிறது. இதை இன்னும் நான் அதிகப்படுத்தணும், இன்னும் செழுமையும் ஆரோக்கியம் ஆகணுமே தவிர இதுக்காக என் உடம்பை இழைக்க பண்ணணும், இதுக்காக நான் ஒலிக்குச்சி மாதிரி ஆகணும். உங்கள் உடம்பு இயற்கை அது என்றால் அதை அனுமதியுங்கள். ஏன்னா எப்பவுமே இயற்கைக்கு மாறாக நாம் செல்லுகிற பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு எதிர்விளைவு உண்டு. அறிவியல் அதையும் சொல்லுகிறது. ஐன்ஸ்டீன் தேர்ட்ஸ் லா அப்படின்றதே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்றது ஐன்ஸ்டீனுடைய 3வது விதி. என்ன செஞ்சாலும் அதற்கு ஒரு நேரிடையான விளைவு உண்டு. எப்பெல்லாம் இயற்கைக்கு எதிராக நாம் போகிறோமோ அப்பெல்லாம் கண்டிப்பாக எதிரடையான விளைவு வரும். அப்படின்றதுக்கு உங்கள் உடம்பே ஒரு உதாரணமாக ஆயிடக்கூடாது. ஏற்கனவே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்ன்ற இந்த பஞ்சபூதங்களில் இது எல்லாமே கெட்டு போயிருக்கு. இதை வைத்து வளர்கிற காய்கறிகள் இதைத்தான் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே போதுமான அளவுக்கு உடம்பை இது கெடுக்குதுன்றப்போ நாம் வெளியில் இருக்கிற இந்த நிறம், இந்த உயரம், இந்த எடை, இதையெல்லாம் இது இயற்கையாக இருக்கிறதென்றால் ஐ எம் ஹாப்பி வித் மை லுக்ஸ் என்பதுதான் உண்மையான அழகு. இதை இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென் இசட்டாக மட்டும் இருந்தால் போதாது, எல்லா வகையிலும் A to Z நாம் சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.